Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து என்னுடைய கிச்சன் ஆர்கனைசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 years முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த இந்த கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 million வியூஸ் வந்து ஆயிருக்கு. இது வந்து 1 million வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ண கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ. இதுவும் பார்த்தீங்கன்னா 9 lakh வியூஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து கிச்சனை பற்றி அப்டேட் பண்ணி ஒரு 2 yearsக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோடய கிச்சனில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் ஒரு சின்ன கிச்சனை வந்து ஒரு மாடுலர் இல்லாத கிச்சனை எவ்வளோ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்து நம்ம அழகுபடுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து நான் என்னோடய கிச்சனில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. என்னுடையது பட்டர்ஃப்ளையோடைய 2 burner கேஸ் ஸ்டவ். இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைஃப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு செராமிக் ஒரு கப் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupeesக்கு தான் வாங்கினேன். ஒரு வண்டியில், ஒரு தள்ளு வண்டியில் தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 2-3 yearsக்கு மேலே ஆச்சு. பக்கத்தில் வந்து வேப்ப எண்ணெய் வச்சுருக்கேன், என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த 3 tier ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் 199 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், குட்டி பாட்டிலில் இருக்கிறது வந்து பாதாம் எண்ணெய், எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி, கொஞ்சமாக வரமிளகா ஒரு 4 போட்டு வச்சுருக்கேன். தென் உப்பு, அப்புறம் நெய். அதுக்கடுத்து கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா லைட்டர், தென் அப்புறம் பாத்திரம் எடுக்கிற இந்த இடுக்கி, விசில்ஸு, அப்புறம் தீப்பெட்டி. ஸோ இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதுவும் வாங்கி வந்து ஒரு 1 year ஆச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து குக் பண்ணும்போது ரொம்ப பக்கத்துலேயே வச்சுக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ காஃபி ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்கிட்ட இந்த ட்ரே வந்து சும்மா இருந்தது, ரொம்ப நாளாக சும்மாவே வச்சுருந்தேன். சரி, இந்த மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு சுகரு, காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர் இதை 3ஐயும் வச்சு ஒரு அழகாக வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை நம்ம வந்து செராமிக்லேயோ இல்லை வந்து கண்டெய்னர்ஸ் நம்ம வாங்கி தான் பண்ணணுன்ட்டு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் கூட நம்மளே வந்து கொஞ்சம் அழகுபடுத்தி வச்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீ பேக்கெட் அந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு சுக்கு காஃபி அந்த ஒரு சாஷே வச்சுருக்கேன். ஸோ காஃபி டீ வேணுங்கிறவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ட்ரேயில் வந்து எல்லா காஃபி டீ சம்மந்தமான எல்லா விஷயங்களும், சுகர், காஃபி, டீ எல்லாமே வந்து இந்த ஒரு ட்ரேயில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்புறம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீக் ரோபோ குக் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர், அப்புறமா பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன பவுலு. ஸோ இப்படி தான் வந்து இந்த சைடு வந்து கவுண்டர் டாப்போட ஒரு சைடில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஷெல்ஃப்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. சில மாற்றங்கள் என்னுடைய பழைய ஆர்கனைசிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில மாற்றங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனுடைய டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சைட் ஷெல்ஃபை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கேஸ் ஸ்டவ்வுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியா இருக்குது. சிங்க் ஏரியா பக்கத்தில் நான் வந்து ஒரு ஹேண்ட் வாஷும்
அப்புறம் வந்து டிஷ் வாஷர் லிக்விடும் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட்டில் அதை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அதை வந்து கட் பண்ணி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் போடுறதுக்கு அந்த ட்ரேவை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் கார்னர்ஸில் வந்து நான் ஒரு ட்ரேயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்வலாக வந்து யூஸ் ஆகிற சில திங்ஸு, ஸ்பூன்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் இஞ்சி இடிக்கிறது, தேங்காய் துருவுறது, இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப்ஸும் வந்து இதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். என்னுடைய கவுண்டர் டாப்பில் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி என்னோடய கிச்சனை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு இந்த பாட்டை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பாட்டு. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மணப்பூவைத்து பூவைத்த பூவைக்குள் தீ வைத்தாயோ, நீ 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 மழையில் ஆட நான் 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 நனைந்தே வாட, என் நாளத்தில் ஒன்று தம் நாடைக்குள் ஒன் சத்தம், உயிரே